கீட்டோ டயட்ன்ற சீரீஸில் உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி நான் உங்கள் கூட இந்த 2 வாரமாக நான் செஞ்ச இந்த கீட்டோ டயட் பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க போகலாம். நம்பர் 1, கீட்டோ டயட்டில் நான் வெயிட் லாஸ் பண்ணேன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு 72.5 kg இருந்திருப்பேன் கூடல. அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 days, ஒரு 10 days அந்தமாரி வந்தப்போ 71.0க்கு நான் வந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போது 69.4, அந்த இடத்துக்கு வந்து 69.4 69.5 அங்கே அந்த இடத்துல இருக்கேன். ஸோ கண்டிப்பாக கீட்டோ டயட்டில் வெயிட் லாஸ் பண்ணுவோம். எனக்கு டோட்டல் 2.3 2.4 10.9 2 kg கிட்ட. என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்லாம், என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடக்கூடாது, வீட்டு சாப்பாடு சாப்பிட்லாமா? இப்போ நம்ம நார்மல் இந்தியன் என்ன சாப்பிட்டேன் வாங்க பார்க்கலாம். ஃபுட் லிஸ்ட். செகண்ட், நான் என்னென்னலாம் இந்த 10 நாளைக்கு சாப்பிட்டுன்றத பார்க்க போகிறேன். கீட்டோ டயட் எடுக்கிறப்போ, அதாவது ஸ்டார்ட் பண்ணுறப்போ, நம்ம கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சி சாப்பிட்றதுனால நமக்குள்ளே இருக்கிற வாட்டர் ரிட்டென்ஷன் குறைய சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் 5 daysல டக்குன்னு நம்ம பாடி வெயிட் குறையுதுன்னா அதுக்கு காரணம் நம்ம பாடிக்குள்ளே இந்த வாட்டர் இல்லை சால்ட் அதெல்லாம் வந்து வெளியாகிருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் 4 weeksல கண்டிப்பாக நம்மளுடைய பாடி மேஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை நீங்கள் எடுத்தோடனே என்னோடய கொழுப்பு தான் குறைஞ்சின்னு எடுத்துக்காமல் அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸிக்ஸை வெளியாகணும்னு எனக்கு கீட்டோ டயட்டை சூஸ் பண்ணியிருக்கேன்னு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேரண்ட்ஸ் 18 below பேரண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. அண்ட் 18 above இருக்கிறவங்க முடிஞ்சால் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டு நடந்துக்கிறது நல்லது. ஈவன் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கீட்டோ டயட் செஞ்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதோட முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் கீட்டோ டயட் எடுக்க பண்ண முடிவு பண்ணிட்ட பிறகு நான் டக்குன்னு உடம்பு குறைக்கணும் அப்படின்னு யோசிக்காமல் உங்களுடைய ஃபுட் லெவல்ஸை கம்மி பண்ணுங்கள். முடிஞ்சால் 1 day ஃபாஸ்டிங், லிக்விட் ஃபாஸ்டிங், ஜூஸ் இல்லை வாட்டர் அந்தமாரி ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு தென் மறுநாள் நீங்கள் கீட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சுன்னா என் கூட அதை ஷேர் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வேறு வகையான வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்க வரைக்கும் நன்றி.